இப்போ அடுத்தபடியாக குரு ஜோதிட சங்கம் ஆராய்ச்சியாளர் சார்பில் 119வது கருத்தரங்கில் கலந்து கொண்டு நிறைய பேர் கலந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருந்தாலும் கூட உலகத்தில் முதலாளி என்று அழைக்கக்கூடிய ஒப்பற்ற ஞானம் பெற்றவர், ஜோதிட சூட்சமங்களில் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சவர், தனக்கு நிகரில்லை என்று வலம் வந்து கொண்டிருப்பவர், தனக்கு நிகரில்லை என்று வளர்ந்து கொண்டிருப்பவர், யாருடைய புகழ்ச்சிக்கும் மயங்காதவர், தான் செல்லக்கூடிய பாதையில் செல்பவர், அழகை ஆராதிக்கக்கூடியவர், நிறைய சொல்லிக்கொண்டு போகலாம். அப்படி ஞானம் பெற்ற ஸ்டார்னா நட்சத்திரம், அந்த ஸ்டார் இப்போது மேடை அலங்கரிக்க வருகிறார். அவர் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் கொடுக்காத புது புது விஷயங்களை கொடுக்க போகிறார். வழக்கமாக அரைச்சமாக வைக்காம புது விஷயங்களை சொல்ல போகிறார். அனைவரும் நோட்டு புக்கு பேனாவெல்லாம் எடுத்துகிட்டு தெளிவாக உட்காந்துங்க, அழகாக பதில் சொல்ல போகிறார். அவரை வருக வருகென்று குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கங்களும் வருக வருகென்று வரவேற்கிறோம். குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் நிறுவனர் உயர் திரு சகோதரர் பூபதிராஜன் அவர்களே, ஏனைய நிர்வாகிகளே, இந்த மேடையின் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்களது ஆசான் குருஜி மருதமலை குருஜி அவர்களே, என்னுடன் பயணிக்கும் பேலன்ஸ் தேரி ஆசிரியர் உயர் திரு சரவண சோமசுந்தரம் அவர்களே, அஸ்தவர்க்கத்தினுடைய செயல்பாடுகளை பிரித்து மேய்ந்திருக்கும் எங்களது கோவையின் மைந்தை திருமதி மைதிலி அவர்களே, மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் ஜாம்பவான்களே, என் முன் அமர்ந்திருக்கும் எதிர்கால ஜோதிட பெருமாக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் நான் வணங்கும் திருச்செந்தூர் முருகன் அருளி அகத்தியாரால் இயற்றப்பட்ட அந்த குமாரசாமியம் என்ற தெளிவான நட்சத்திர ஜோதிடத்தினுடைய அடிப்படையை ஒவ்வொரு மேடையிலும் சொல்லி அதன் அருள் பெற்று இன்று ஒரு சில நட்சத்திர கருத்துக்களுடன் இன்று குரு ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சங்கத்தின் மூலமாக இன்று உங்கள் முன் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வந்துள்ளேன். 27 நட்சத்திரம், 108 பாதம். ஜோதிடர்கள் எங்கே எந்த விதமான கருத்துக்கள் பலன்கள் கூறினாலும் கடைசியாக ஒரு கிரகம் இன்ன சாரம் வாங்கி இருக்கிறது, இந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது. இங்கே தான் பலனை தெளிவாக கூற முடியுது. அவங்க நட்சத்திரத்தை கையில் எடுக்கலைனாவே தெளிவான பலன் அங்கே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் அவங்களுக்கு காட்டுது. அந்த அடிப்படையை தான் நான் நட்சத்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். 27 நட்சத்திரங்கள் இன்று நமது வான் மண்டலத்தை வியாபித்துள்ளது. நிறையா இருந்தாலும் நம்ம கணக்குக்கு அந்த 27 கூட்டங்கள் எப்படி இருக்கிறது, அது நம்ம பிறந்த இடத்திலிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறது, இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதைத்தான் சந்திரன் சொல்லப்பட்ட ஒரு செயல்பாடுகள். உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிறது, அந்த சந்திரன் நட்சத்திரமாக பாவித்து ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறது. ஜோதிடர்கள் லக்னம் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு லக்னத்திலேருந்து கணக்கு போட்டுக்கிட்டு வருவோம். ஒரு காலகட்டத்துக்கு சிறந்த ஜோதிடர் ஆகிய பிறகு நட்சத்திரம் வேறு, சந்திரன் வேறு, லக்னம் வேறு என்பதை நம்ம பிரித்து பார்க்கணும். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் மிக பிரச்சனையாக இருக்கக்கூடியது தொழில். காரணம் என்னென்னா 10-11 கூடிய சனி இன்னும் அங்கேயே தான் இருக்குது, வக்கர நிலைமையில் இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் யார் கேட்டாலும் தொழில் தான். அப்போ தொழிலினுடைய 10ஆம் பாவம் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, சந்திரனுக்கா லக்னத்துக்கா? அப்போ லக்னத்தின் பார்க்கும்பொழுது தொழிலினுடைய நிலைமையை பார்க்கலாம், ஆனால் சந்திரனுக்கு பார்க்கும்போது என்ன தொழில் செய்யலாம் என்பதை முடிவு செய்யலாம். உதாரணமாக சந்திரன் 10ஆம் இடத்திலோ, சந்திரன்
10ஆம் இடத்திலோ, ஒன்று உச்சமாகியோ அல்லது ஆட்சி வீட்டிலோ. அப்போ நம்ம கணக்கு போடுறப்ப 2 விதம் தான் வரும். ஒன்று கும்ப லக்கணத்துக்கு வரும், இல்லைன்னா துலாம் லக்கணத்துக்கு தான் வரும். இந்த இந்த இரு செயல்பாடுகளும் சந்திரன் அங்கே செய்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் உணவு சம்பந்தப்பட்ட தொழிலுக்குள்ளே தான் போக முடியுது. நாங்களும் நிறைய எடுத்து ஆராய்ச்சி பண்ணிட்டோம். அப்போ இதில் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு, துலாம் ராசியில் சித்திரை 3, 4 இடத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏறக்குறைய பார்த்தீங்கன்னாவே சந்திரன் 10ஆம் இடத்துல போய் உக்காந்துச்சுன்னா முடிஞ்சது. 10ஆம் இடம், அதுக்கு சந்திரன் 10ஆம் இடம் எங்கே இருக்கிறது உங்களுக்கு சொல்லுங்கள் யாரோ ஒருத்தர். துலாம் ராசிக்கு, துலாம் லக்கணத்துக்கு சந்திரன் 10ல் இருக்கணும். இதில் என்னென்னா ஆட்சி பெற்று இருக்கும், கடகத்தில் ஆட்சி பெற்று இருக்கும். அப்போ அவர்கள் செய்யக்கூடிய தொழில் அனைத்தும் பார்த்தீங்கன்னா விவசாய சம்மந்தப்பட்ட தொழிலுக்காக தான் போகுது. நாங்கள் நிறைய எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறப்ப தெரியுது உங்களுக்கு துலாம் லக்கணத்துக்கும் அங்கேயும் என்னடா சம்பந்தம், ஏன் இவங்க விவசாயம் செய்கிறாங்க. ஏன்னா சந்திரனுடைய செயல்பாடுகள் விவசாயத்தோட கொண்டு போயிடுது. அந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய செயல்பாடுகள் விவசாயத்தை கொண்டு போயிடுது. அதுலேயும் பாருங்கள், அந்த விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னாவே என்ன விவசாயம் செய்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விவசாயம் தான் செய்கிறாங்க. அதையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அவர்கள் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னங்கண், அதாவது தென்னை மரம் வளர்ப்புதல், அதே மாதிரி இந்த வெற்றிலை, தென்னை, வெற்றிலை, புயலை, கீரை, இந்த மாதிரி வகைகள் தான் இருக்குது. ஒரு சில தண்ணி இருக்கிற இடத்துல இருக்கிறவங்கள அவங்க ஜாதகம் எப்படி இருக்குது, ஏன்னா நீர் சம்மந்தப்பட்ட இடம், நீர் சம்மந்தப்பட்ட இருக்கிற தண்ணி இருக்கிற இடம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்கு அடியில் இருக்கும் கிழங்கு வகைகள் இல்லைன்னா விதை வகைகள், நிலக்கடலை, உருளைக்கிழங்கு, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ எங்கள் ஏரியா ஊட்டி ஏரியாலாம், அது கோயம்புத்தூர் தாண்டி ஊட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போடுறாங்க. இதே சவுத்தில், அதாவது மதுரை பக்கம் போனீங்கன்னா நிலக்கடலை போடுறாங்க. அவங்க அந்த வாக்கிய பிரகாரம் கொண்டாந்து கொடுக்குறப்ப என்றைக்கே இந்த சவுத்து பிரகாரம், அதாவது நம்ம திண்டுக்கல் தாண்டிட்டினாவே வாக்கியத்தில் தான் கொண்டாந்து நம்ம ஜாதகத்தை கொடுக்குறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு முக்கால்வாசி அவங்க தான் அங்கே இருக்கிறாங்க. எனக்கு வர ஜாதகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிய கணிதத்தில் தான் இருக்குது. எடுத்தோன்னே அவங்களுக்கு கேட்குறேன், ஐயா நீங்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி நஷ்டமாகி தான் இங்கே தொழிலுக்கு இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னா, அந்த கன்னியை சித்திரைக்கு, அது கன்னியும் துலாமுக்குள்ள அந்த 2 பாவத்தினுடைய தொடர்புகள் இருக்கிறப்ப இவங்க விவசாயம் பண்ணிட்டு தான் வெளியே வராங்க. அதே நேரத்தில் என்னன்னா, அதே சந்திரன் நீசமாகிற இடம், 10ஆம் இடத்தில் நீசமாகிற ஒரு லக்னம் வந்து கும்ப லக்னம் மட்டும்தான். அப்போ அந்த கும்ப லக்னத்தில் நீசமாக ஒரு செயல்பாடுகள் இருக்கிறப்ப அவங்களை கேட்குறப்ப என்னங்கிறாங்கன்னா, இந்த சந்திரன் நீசமான தொழில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கால்வாசி இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை சார்ந்த பகுதியாக தான் இருக்குது. நாகப்பட்டினம், தூத்துக்குடி, இந்த தூத்துக்குடியிலேருந்து வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த சந்திரனுடைய நீச்சத்தன்மை இருந்துகிட்ருக்கும். காரணம் என்னென்னா, அந்த தொழிலை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டது தான். அந்த தொழில் அவர்கள் கையில், அந்த கடல் சார்ந்த உணவுகள், கடல் சார்ந்த இது எந்த ஒரு தொழில் செய்தாலும் அங்கே சந்திரன் நீச்சத்தன்மையுடன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கு விசாக 4ஆம் பாதத்தில் இருக்கு. அந்த விசாகம் 4ஆம் பாதம் என்பது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு நட்சத்திரமாக அங்கே அமைஞ்சுக்குது. இந்த மாதிரி சந்திரன் தொழில் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த சந்திரன், அதாவது நட்சத்திரம், உங்கள் பாணியில் சொல்ல போனால் நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் என்னவாக இயங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறதை தான் தொழில் நிர்ணயம் பண்ணுது. இது சந்திரனுக்கு எடுத்தீங்கன்னா சிறப்பாக சொல்லலாம். சந்திரனுக்கு 10ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் அம்சத்தில் யார் வீட்டில் இருக்கிறார், 12 வீட்டில் ஒரு வீட்டில் இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்குது. அந்த தொழில் அவங்க எடுத்து செஞ்சிட்டு இருப்பாங்க. இது இயற்கையாக வந்துடக்கூடிய விதிகள். அப்போ நம்ம அம்சத்தையும் கையில் எடுக்கணும். அம்சத்தை கையில் எடுத்தீங்கன்னா நட்சத்திரம் உள்ளே வந்துடும். இந்த மாதிரி அம்சத்தை கையில் எடுத்து நட்சத்திரம் உள்ளே வரப்ப, ஏன்னா இந்த காலங்கள் நம்மளுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஒரு சில கருத்துக்கள் நம்ம பதிவு பண்ணலாங்கிற ஒரு செயல்பாட்டுக்குள்ளே நாம் இங்கே உள்ளே இருக்கிறோம். இப்போ இந்த சந்திரன், இயற்கையில் சந்திரன் எங்கன்னா 4ஆம் இடத்துல தான் இருக்கிறார்.
காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனங்கள், தாய், சுகம், இதுக்குள்ளே அமைஞ்சு கொண்டு இருக்கிற அந்த இயற்கையில் அந்த சந்திரன் வந்து 4ல் இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று வந்து இந்த சந்திரன் என்பது 4ஆம் இடம் கேந்திரத்தினுடைய முதல் பகுதி 1, 4. அந்த 4ஆம் இட செயல்பாடுகள் என்றைக்குமே நல்லா இருக்கணும். சுகங்கள், வீடு, வண்டி, வாகனங்கள் இருந்தால் தான் இந்த காலத்தில் யாருமே நல்லா நம்ம சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த சந்திரன் 4ஆம் இடத்தினுடைய செயல்பாடு வீடு, வண்டி, வாகனம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள போய் என்ன பண்ணுவார்? அப்போ சந்திரன் அஸ்வினியில் இருந்தார்னா இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அஸ்வினி என்பது முதல்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு அஸ்வினியில் பிறந்துட்டாவே போதும். அவங்க நிறைய இடத்துல இதில் சொல்லியிருப்பாங்க, வீட்டில் வந்து மாடி வீடு கட்டினா சிறப்பாக இருப்பாங்க, மாடி வீட்டு கட்டினா சிறப்பாக இருப்பாங்க. சென்ற மேடையில் கூட நம்ம பன்னியாசம் சொன்னாங்க, எல்லாம் பண்ணிட்டு இந்த கூரை போட்டு மேய்ஞ்சிடுறா உனக்கு நல்லா இருப்பாம்பாங்க. அந்த கூரை மேய்ஞ்ச உடனே நல்லா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை தன்மை என்ன அப்படின்னா, இந்த அஸ்வினியில் பிறந்துட்டாவே போதும், உங்கள் வீட்டில் மழை தண்ணி உள்ளே இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் மழை பெய்தால் அந்த மழை தண்ணீர் ஏதோ ஒரு விதத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடும். சாரலாவோ அல்லது கீழே இருந்துச்சுன்னா பெரிய தண்ணி வரப்போ வீட்டுக்குள்ளே உள்ளே போதுறது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதுதான் நடந்தது. இது நிறைய மேடையில் நான் கூட சொல்லியிருந்தேன். சென்னை வேலைச்சேரியில் ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் இந்த மாதிரி திடீர்னு எதாச்சும் சொல்லி விட்டேன், சார் உங்கள் வீடு வந்து மழை தண்ணீர் முழுங்குச்சானே. சார் நான் மொதல் வீட்டில் குடியிருக்கிறேன் சார், மொதல் மாடியில் குடியிருக்கிறேன் சார்னார். ஒரு 2 மாதம் கழித்து பறந்துடுச்சுன்னு சொன்னார். ஐயா கீழ் வீடும் முழுவி மேல் வீடு இந்த 3/4வாசி முழுவி 3வது வீட்டில் போய் குடியிருந்தோம் அப்படின்னார். அப்போ அந்த அஸ்வினி தன்மை அங்கே இயற்கையிலே வந்துடுது உங்களுக்கு. எல்லோரும் அஸ்வினி குமார்கள் மருத்துவம் சார்ந்தது இருக்குதுங்கிறப்ப வேற ஒரு காரணத்தையும் உள்ளே நம்ம கொண்டாடணும். அஸ்வினிங்கிறது அஸ்வினி குமார்கள் அஸ்வத்தாமன்கிறது வந்து கிடையாது. ஏன்னா அஸ்வினியில் பிறந்துச்சாவே, ஒரு பெண் அஸ்வினியில் பிறந்துச்சுனாவே கருகலைப்பு அங்கே நடைபெறும். ஏன்னா அஸ்வத்தாமன் பிறந்தது கருவறுக்க பிறந்தவன் அவன். அப்போ அங்கே கருகலைப்பு உண்டு. அப்போ கருகலைப்புக்கான கிரகங்கள் அங்கே உள்ள இருக்கிறது, கருகலைப்பான பாவங்கள் அங்கே செயல்பட்டுச்சுன்னு வைங்க, 100% உறுதியாக சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்? தனுசு லக்னமாகியே மேச லக்னம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் மேச ராசி, இவர்களுக்கு கருகலைப்பு உண்டு. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க குடும்பம் முதல் கரு கலைஞ்சிரும். ஏன்னா 5ஆம் பாவ தொடர்பதி குருவோட வருது. அது அஸ்வினி நட்சத்திரத்தில் உள்ள போகிறதுனால நடக்கும். அடுத்தது இவங்க பார்த்தீங்கன்னு வைங்க, அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்கள் ஒரே வீட்டில் குடியிருக்க மாட்டாங்க. குறைஞ்சது 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒவ்வொரு வீடாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அதிக வீட்டில் குடியிருக்க மாட்டார்கள், அதிக நாள் வீட்டில் குடியிருக்க மாட்டாங்க. 2 என்னன்னா ஒரே வீட்லேயும் குடியிருக்க மாட்டாங்க. இது ஜென்ரலாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வீட்டினுடைய தன்மை. நிறைய சொல்லிட்டு போகலாம், உங்களுக்கு நிறையா இருக்காது. எல்லாமே அந்த காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்தை அடிப்படையாக வைத்து, சந்திரனை அடிப்படையாக வைத்து தான் இது எடுக்கப்பட்டுள்ளது. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு காலபுருஷனுக்கு முக்கியமானது. என்றைக்குமே ஒரு நட்சத்திரத்தை பேஸ் பண்ணுறப்ப காலபுருஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாங்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். சந்திரனும் சுக்கிரனும் எங்கேயெல்லாம் இணைகிறதோ, சந்திரனும் சுக்கிரனும் எங்கேயெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இணைகிறதோ அவர்களுக்கு தொழில் பாதிப்பு உண்டு. திருமணத்துக்கு பின்பு தைரியமாக நீங்கள் சொல்லுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த விதியை தெரிஞ்சு வச்சுருக்கணும். விதியை தெரிஞ்சாதான் இது பலனை சொல்ல முடியும். யாருக்கெல்லாம் சுக்கிரனும் சந்திரனும் சேருதோ திருமணத்தின் தொழில் பாதிக்கும். அப்போ நம்ம என்னென்னா, ஏன் காலபுருஷனுக்கு எப்படி சொல்லியிருக்காங்க, என்ன பதில் சொல்லணும், எந்த விதியில் சொல்லியிருக்காங்க, அப்படியே எடுத்து பார்த்து ஜோசியர் நாம் தான் சொல்லணும். நாம் மனசுக்குள்ளே வச்சுக்காங்க, வர கிளைண்ட்டுக்கு சொல்லிட்டு போங்க. அவங்களுக்கு விதியெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. வந்தவனுக்கு என்ன தேவை அதை மட்டும் சொல்லுங்க. சரி, அடுத்தது பரணி நட்சத்திரத்தை எடுத்துக்குவோம்.
இந்த பரணி நட்சத்திரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அதிக வீடு வாங்குவாங்க, ஆனால் அதிலே குடியிருக்க முடியாது அவங்களால. அதுதான் இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு செயல்பாடு. வீடு வாங்குவாங்க. இப்போ அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு அங்கேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான். பரணியோட செவ்வாயோ 10ஆம் இடமோ சம்மந்தப்பட்டுருச்சுனாவே, சார் நீங்கள் இடம் வாங்கி அல்லது வீடு வாங்கி விற்றுட்டு போங்க, இந்த தொழில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற பதிலை நாம் கொடுக்கணும். அதோடு நிறுத்திக்கணும். நம்ம வேறு எதையும் அவங்கள்ட்ட சொல்லிகிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. விதிகள் அங்கே உள்ளே போட வேண்டிய அவசியம் கிடையாது. பரணி நட்சத்திரத்துக்கு அங்கேருந்து வராங்க, 10ஆம் இடத்தை பாருங்கள், செவ்வாய் தொடர்பு இருக்கா, அவர்கள் வீடு கட்டி விற்கலாம், ப்ரொமோட்டட் வேலை, அதை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் சூப்பராக இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தது கிருத்திகை எடுங்க. ஜென்ரலாகவே இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். காரணம் என்னன்னா, தாய்மை இழந்த நட்சத்திரம் அது. சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்து 7 பெண்களால் வளர்த்தப்பட்டது. அது தாய்மையே கிடையாதுங்க. அப்போ இவர்கள் அதை ஏங்கி கொண்டு இருக்கிற அந்த செயல்பாடுகள் சின்னதுலேருந்தே இருக்கும். இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வேறு ஒரு பெண்ணிடம், குறிப்பாக அத்தை வீட்டில் வளருவாங்க, இல்லைன்னா சித்தப்பா வீட்டில் வளருவாங்க. எடுத்து பாருங்கள், கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி வளர்ந்தால் தான் அவங்க வாழ்க்கை சிறக்கும், இல்லைன்னா பிரச்சனைக்குரிய வாழ்க்கையாக வாழ்வாங்க. பெண் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறக்கவே கூடாது. மேசராசியாக இருந்தாலும் சரி, ரிஷபராசியாக இருந்தாலும் சரி. ஏன்னா இது தலையற்றது, அது உடலற்றது. குடும்பத்துக்குள்ளே போன 2ஆம் பாவம் குடும்பத்துக்குள்ளே போச்சுன்னா சிக்கலை உருவாக்கிட்டே இருக்கும். திருமணம் ஆகிறவர்களும் சூப்பர் குழந்தை. அது திருமணம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த பெண்ணுக்கு வாழ்க்கையில் படாத பாடு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதற்கு இவ்வளோ போய் கைத்துட்டா, மற்றது கொடுக்க மாட்டேங்கிறீங்களா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்த வீடு வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் குடியிருக்க முடியாது. வீட்டை விட்டு ஊரை விட்டு எல்லாம் வெளியே போயிடுவாங்க. கிருத்திகை நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்துக்கு அப்புறம் மீண்டும் பூர்வீகத்துக்குள்ளே வந்து சொந்த வீட்டில் வாழ்வாங்க. இதுதான் அந்த கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு. அடுத்து ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வந்துச்சுன்னா கிராமத்து பகுதியில் இருக்கவே பிடிக்காது அவனுக்கு. அவனுக்கு கிராமமே ஒத்து வராது. எங்கடா டவுன் இருக்கும், எங்கடா டவுனில் வேலை கிடைக்கும், ஊராக போய் டவுனுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடே இருப்பாங்க. டவுனுக்கு வேலைக்கும் போவாங்க கிராமத்து பகுதியை விட்டுட்டு. ஆனால் பிறக்கிறது கிராமத்து பகுதியில் தான் பிறப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியூர் போனவுடனே ஆன்மீக சம்மந்தப்பட்டது, ஆன்மீகத்துக்குரிய சம்மந்தப்பட்டது ஏதோ ஒன்று எடுத்து அதை செஞ்சிட்ருப்பாங்க. டவுனுக்குள்ளே கிராமத்துக்கு வந்தோன்னே அதை விட்டுடுவாங்க. ஆனால் மறுபடியும் கிராமத்துக்கு போய் தன்னுடைய வாழ்க்கை இறுதி நாள் அங்கே கழிப்பாங்க. இது ரோகிணி நட்சத்திரத்துக்கு. எல்லாமே அதில் பிறந்தவனுடைய கதைகள் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதை எடுத்து அந்த கதைக்குள்ளே இருக்கிற அவனுடைய வாழ்க்கை வரலாறு சொருனிங்கனாவே நட்சத்திரம் வந்துடும். அடுத்தது மிருகசீடம். இருக்கலே பிரச்சனைக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவங்க வீடை பொறுத்தளவுக்கு மிருகசீடம். ஒரு வீடு கட்டணும்னு நினச்சி கட்டுவாங்க, சூப்பராக கட்டுவாங்க, அப்படியே விதவிதமாக கட்டுவாங்க. அதில் வந்து அப்படியே அழகாக இருக்கும், அரண்மனை போல் வீடை கட்டுவாங்க. ஆனால் அதில் குடியிருக்க மாட்டாங்க, வாடகைக்கு விட்டு போயிடுவாங்க. கேட்டால் அவங்க அதான் சொல்லுவாங்க, வாடகைக்கு விடுறதுக்கோசரம் தான் வீட்டையே கட்டினோம்பாங்க. ஆனால் அவன் போய் வாடகை வீட்டில் தான் குடியிருப்பான். இது இந்த மிருகசீட நட்சத்திரத்துக்கு உண்டான விதி. அதனால் அவன் என்ன பண்ணணும்னா, கட்டி வாடகைக்கு விடணும். வாடகை விட்டினாலும் நல்ல தொழிலாக இருக்கும். அப்போ தான் அவனுடைய 10ஆம் பாவம், ஒவ்வொன்றுக்கும் 10ஆம் பாவம் எடுத்துக்கோங்க. சந்திரனுக்கு 10ஆம் பாவத்தை எடுத்துக்கினாவே அவர்கள் அந்த தொழில் செய்தானா சூப்பராக இருப்பாங்க. நாம் லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டு அந்த லக்கண பாவம்னு இருக்கிறத விட இதை எடுத்து பாருங்கள், தெளிவாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று, இவங்க மிருகசீடை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, டக்குன்னு புண்ணியார்ஜனை பண்ணி வீட்டுக்கு கூட்டி போயிடுவாங்க.
அது பார்த்தீங்கன்னா வீடை ஃபினிஷ் பண்ணாதே இருக்கும். இவங்க குடி போய் ஒவ்வொன்றா ஃபினிஷ் பண்ணுவாங்க. இது இந்த மிருகசீட நட்சத்திரத்துக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை. மேடையில் இருக்கும் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் சரி, உங்களுக்கும் சரி, திசைகள் எத்தனை? திசைகள் 4. சரியா? உங்களுக்கு சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க, திசைகள் எத்தனை? சரியா? அவரு சொல்றது சரியா, நீங்க சொல்றது சரியா? அவர் சொல்றேன்னா அவர் சொல்ற பிறகு நான் வந்தேன்னா திசைகள் 6, நீங்க சொல்ற பிறகு வந்தேன்னா திசைகள் 10. எப்படி? 2க்கும் 1 தான். அந்த கூட்டல் 2 தான் இருக்குது இல்ல, மீதி 2 திசை எங்கே இருக்கிறது? மீதி 2 திசைக்கும் வீடு இருக்குது. எக்கு திசைக்கும் வாசப்படி வைக்கலாம், மீதி 2 திசைக்கும் வாசப்படி வைக்கலாம். அந்த வீடு என்னன்னா வான் நோக்கி பறந்து பார்த்துருக்கிற வீடு, கீழ் நோக்கி பார்க்குற வீடு, பூமியை நோக்கி பார்க்குற வீடு, 2க்கும் வாசப்படி இருக்குது. அது எந்தெந்த வீடுன்னு சொல்லுங்க, யார் யாருடைய வீடுன்னு சொல்லுங்க. ஒன்று பாம்பு குடியிருக்கும் புத்து, வான் நோக்கி இருக்கும். இன்னொன்று குருவி கூடு கட்டும் கூடு, கீழ் நோக்கி இருக்கும். இவர்களுக்கு அது வீடு தான். அப்போ இந்த 2ஐயும் நம்ம மறந்துடுறோம். இது எங்கே வருதுன்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னு வைங்க, அவன் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு விண்டோ வச்சு மேலே சூரியன் தெரியும். அப்படித்தான் நான் நாசுகாசன ஒரு ஓப்பனாக சொல்கிறாரு. வீடு ஓட்டை வீடு, கூரை ஓட்டையில் இருக்கும், கூரை கட்டினாலும் ஓட்டை விழுவோம். திருவாதிரை இருக்கும், அந்த வீட்டில் போய் பாருங்க. நடுவில் முற்றம் வைத்து கொண்டு இருக்கும் ஒரு இது திருவாதிரை இருக்கும். அந்த வீட்டில் ஒரு அஸ்வினியும் இருக்கும். இதெல்லாம் அந்த காலத்து பெரியவங்க சும்மா ஒன்று நம்மகிட்ட சொல்லிட்டு போகல, சும்மா ஒன்று வச்சுட்டு போகல. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா முற்றம் பண்ணி ஒரு வீடை கட்டுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், ஒரு திருவாதிரை இருந்துட்டு இருக்கும். வான் நோக்கி இருக்கக்கூடிய வாசல் படி அது. அதனால தான் அந்த வாசப்படி, மீதி 2 வாசப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அந்த உயிரினத்துக்கும் வாசப்படி அதுதான். அதுவும் வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்கோம். வாஸ்து பார்த்து தான் கட்டியிருக்கோம். நீ வேணால் பாருங்கள், ஒரு எறும்பு புத்தில் அதை வந்து நம்ம இப்போ சமீபத்தில் கூட அதை வந்து இவங்க பார்க்குறாங்களே தெரியாது, ஒரு 30 கிலோ அலுமினியத்தை உருக்கி புத்தில் ஊற்றிட்டு புத்தை உடைச்சிட்டு அந்த இது அலுமினியத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்த்தாங்க. கிளக்கலையாக சூப்பராக உட்காந்துருந்தது. இது எறும்பு புத்தில் இருந்தது, நிறையா போட்டாங்க. ஒரு ட்ரிப் பாம்பு புத்திலே பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு அறைகள் உள்ளே இருந்தது. அந்த அலுமினியெலாம் உள்ளே போய் நின்று அலுமினியத்தை தனியாக எடுக்கிறப்போ முழுவதும் அரையாக இருந்தது. முழுசு வாஸ்துக்குள்ளே தான் இருக்கும். நாம் மனிதர்கள் தான் வாஸ்து பார்க்குறதில்ல. அந்த தூக்கணாங்குருவி உள்ள கூட பார்த்துருக்கிறீங்களா? 2 பெட்ரூம் இருக்கும். முட்டையிடுவதற்கு ஒன்று, அவர்கள் 20 ஈடுபடுறதுக்கு. அங்கே எப்படி வந்துச்சு? நாம் அதெல்லாம் பார்க்கறதில்ல. இதெல்லாம் வாஸ்துக்குள்ளே இருக்கிறவங்க, வாஸ்துக்காரங்களாம் பார்க்கணும். அடுத்தது புனர்பூசம். இந்த புனர்பூசம் அப்படின்னாவே இந்த அவங்க வீடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் ஒரு கோயில் வந்துடும். இல்லை அது கோயில் இருக்கிற பக்கத்தில் தான் அவங்க வீடு வாங்குவாங்க. இது புனர்பூசத்துக்கு உண்டான ஒரு செயல்பாடு. இன்னொன்று என்னென்னா, அந்த கோயிலில் இவங்க வீட்டு அருகில் ஒன்று மடம், நீர்நிலைகள் இதெல்லாம் பக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நட்சத்திரம் இயங்குறப்ப அது சுற்றி இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாக அமையும். அதுதான் அந்த நட்சத்திரங்களுடைய செயல்பாடுகள். வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் வளர்ப்பாங்க புனர்பூசத்துக்காரர். அவர்கள் மற்ற மரம் வளர்க்குறாங்களோ ஒரு வேப்ப மரம் இருக்கும், இல்லைன்னா இயற்கையிலே வந்துடும். இந்த இயற்கையிலே வரக்கூடியது என்ன தெரியுங்களா? இயற்கையாக வரக்கூடிய உயிரினம் ஜனிக்கக்கூடியது. துளசி வச்சிங்கன்னா தொட்டாஞ்சனிக்கு உள்ளே வந்துடும். அது எங்கேருந்து வருதுன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மெட்ராஸ் சிட்டி நடுவில் ஒரு வீடை வாங்கி வச்சுருப்பான், பக்கத்தில் இருக்கிறோம் அப்படியே விட்டுட்டு போயிருப்பான். மெட்ராஸ் சிட்டி நடுவில் ஒரு வீடை வாங்கி வச்சுருப்பான், பக்கத்தில் ஒரு பொதாராக இருக்கும், பயங்கர பொதாராக இருக்கும். அங்கே பாம்பு வருமா? எப்படி வரும்? அங்கே பார்த்தோன்னா ஒரு பாம்பு இருக்கும்.
இது யாருன்னு இல்லை, இயற்கை நம்மளுக்கு கொடுத்தது. எங்கேயோ பொதாரம் இருக்காது. மெட்ராஸ் சிட்டி நடுவில் வாங்குறோம், சைடில் ஒரு பொதாரம் இருக்குது. கொஞ்ச நாள் கழிச்சுன்னா பொதாரிலேருந்து பாம்பு வரும். அந்த பாம்பு எங்கேருந்து வருது, ஏன் வருதுங்கிறது இன்றைக்கி வரல யாரும் கண்டு முடியாது. மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே பாம்பு இருக்கிறது முளைக்கிறது அவ்வளோ அபூர்வம் தான். ஒவ்வொரு இது மாதிரி நடக்கும். அதே நாம் இயற்கையில் அந்த நட்சத்திரத்தில் எங்கே இருக்கிறது செயல்படுறது. அப்போ இவன் என்ன பண்ணணும், புனர்பூசத்துக்கு அப்போ திருவாரூருக்கு நாங்கள் உட்காந்துருக்கிறான்னு இருக்கணும். நான் 2 இடத்துல நான் சொல்லியிருப்பேன். இது வீடுங்கிறதுனால இன்னொரு தனியாக ஒரு டிப்ஸு சொல்லிடுறேன். சொந்த வீடு வச்சுருக்கிறீங்களா, வாடகைக்கு விடுற மாதிரி, இனிமேட்டு தான் சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க நீங்கள் பாருங்கள், வாடகைக்கு விடுற அன்னைக்கு ஆயில்யம் கேட்டை இந்த 2 நட்சத்திரமும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடாது, குடி போகிற அன்னைக்கு இருக்கக்கூடாது, வரவனுக்கு இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் வாடகைக்கு போடுறீங்கன்னு வைங்க, நீங்கள் வாடகைக்கு யாரோ வீட்டுக்கு போனீங்கன்னா எந்த நாள்னு பார்க்காதீங்க, ஆயில்யம் கேட்டை இந்த 2 நட்சத்திரத்தை குடி போய்க்காங்க. இது என்ன தாற்பயங்கிறீங்களா? 2மே புற்றுக்கு அதிபதி. அவர் ஆதிசேஷன், இது புற்று. என்னைக்கும் புத்துல குடி போகிறது என்ன பண்ணும், வீட்டில் இருக்கணும் துரத்தி விட்டு இது போய் குடி இருக்கும். பாம்புன்னு சொல்லாதீங்க, எதுவாக இருந்தாலும். புரியுதா? அப்போ வாடகைக்கு விட்டீங்கன்னா உங்களை துரத்தி விட்டுருவான். ஆனால் நீங்கள் போய் வாடகைக்கு இருந்தீங்கன்னா அவனுக்கு பிரச்சனை உருவாகும். அந்த ஆயில்யம் கேட்ட இந்த 2 நாள் தொடர்பே இருக்கக்கூடாது. அவன் உள்ள நட்சத்திரம் இருந்தாலும் மாட்டிக்கிட்டான். ஏன்னா உங்கள் வீடு என்னைக்குன்னு சொல்லுங்கள், நான் கேட்ட என்னைக்கு வீட்டுக்கு வாடகைக்கு வந்துடுறேன். ஏன்னா புத்தது உள்ளே பூந்தோம்னு வைய, நான் ரோகிணி இதை லக்கணப்பட்டி சாரப்பாம்பு உள்ளே வந்துச்சுன்னா துரத்தி விட்டுடலாம். அதனால் இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் நடைமுறை சாத்தியம். அடுத்தது இந்த பூசம். இந்த பூசம்னு அப்படின்னாவே இந்த அமானுஷ்ய சக்தி. வாங்க, பூசம் அப்படின்னாவே அமானுஷ்ய சக்தி, எதிர்காலத்தை நிர்ணயிக்கவங்க. அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன வரும்னா, இந்த கண்ணாடி போடுறது. கண்ணில் அடிபட்டுனாவே முடிஞ்சது, அவங்க பொருளாதாரம் போயிடும். அதனால் பூச நட்சத்திரத்துக்காரர் என்றைக்குமே கண்ணை பாதுகாத்துக்கோங்க. இது இவர்கள் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் உள்ளூரில் குடியிருப்பதற்கு பதிலாக வெளியூர் சென்று குடியிருந்தாங்கன்னா, அதாவது பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடணும். இவர்கள் தான் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகணுடைய 5ஆம் பாவம் கெட்டு போனவங்களாம் பூர்வீகத்தை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை. அது போன விதியை அனுபவிச்சு தானே ஆகணும். அதுதானே விதி. போகக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நாம். போனாங்கன்னா விதி, நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு அந்த பிரித்து எடுத்துக்கோங்க. என்றைக்கும் பூச நட்சத்திரத்தில் கண்ணாடி போடாத இருக்கிறவங்களும் தப்பிச்சான். கண்ணாடி போட்டானா பொருளாதாரம் போயிடும், வேறு எதுவும் போகாது, காசு கையில் விட்டு கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கண்ணை பாதுகாக்கிறது சிறப்பு. இது லாஜிக் தனியாக சொல்கிறேன். லாஜிக் வேணுங்களா? ராமாயணத்தில் யார் கண்ணை கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களுடைய இதுதான் அது, வேறு ஒன்றும் இல்லை. அதே தான் அது எல்லாமே. அந்த ராமாயணம் மகாபாரதம் இது புராணங்களுடைய இதுதான் உங்களுக்கு ஒழிய வேறு எங்கேயும் நம்ம கொண்டு போய் நம்ம ஜோதிடத்தை கொடுக்கவே இல்லை. அடுத்து ஆயில்யம். கொஞ்சம் அப்படியே நம்ம சொல்லுவோம். அந்த ஆயில்யம் என்ன பண்ணுவோன்னா, வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிப்பான், பட்டன்னு மேலே வந்துடும், எல்லாம் பண்ணுவான். பூசுறதுக்கு காசு இருக்காது, எதுவுமே இருக்காது, மொட்டையாக இருக்கும். அவன் அதை ஃபினிஷ் பண்ணவே முடியாது, 2 . 2 . 2. 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
அப்போ அது அவனுக்கு உண்டானது என்ன அப்படின்னா, அந்த அந்தரமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகள். ஏன்னா இது பரிகாரத்தெல்லாம் சொல்ல முடியாது, பரிகாரம் இருக்குது, ஆனால் இது பரிகாரம் சொன்னோம்னா பரிகாரத்துக்குள்ளே போயிட்டான்னுருவாங்க. இது அந்தரமாக நிற்கக்கூடிய நவகிரக கோயில் வந்து சுசீந்திரத்தில் இருக்குது, அந்த மேலே நிற்கும். பார்த்துருக்கிறீங்களா? சுசீந்திரத்தில் நவகிரகத்தை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும், அந்தரத்தில் இருக்கும். அதை போய் கும்பிட்டு வர சொல்லணும், அப்போ தான் அவனுக்கு இருக்கும். என்றைக்குமே ஆயிரத்து பிறந்தவன் அங்கே போயிடணும். தாயுமானவர் சன்னதி, அது கோயில் தாயுமானவர் சன்னதி, தானுமானர் சன்னதி, தாழு மனையானர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். போயிட்டு வர சொல்லிவிடுங்க. ஏன்னா பரிகாரம் சொல்லக்கூடாது, நான் பரிகாரம் சொல்கிறது வேறு வழி இல்லை, அது சொல்லித்தான் ஆகணும். அடுத்தது மகம். இந்த மகம் நட்சத்திரத்தில் பிறந்துருச்சுனாவே முதல் வீட்டில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா சமையலறை. இந்த சமையல் அறையில் இருக்கிற அந்த துணிகள், கைப்பிடி துணிம்பாங்க அல்லது பயன்படுத்தக்கூடிய அந்த துணி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தீப்பிடிக்கும். ஜாதகம் மோசமானால், ஆனால் சுவாதி பிறந்த பெண் பிறந்துச்சுனாவே அடுத்தது ஒரு ஆணை பெற்றுக்கணும். தந்தைக்கு யோகம், பின்னாடியே ஒரு ஆணை பெற்றுக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைக்கு, அந்த பெண் பிள்ளைக்கு நல்லது. ஒரு பின்னாடியே ஒரு ஆண் இருந்துட்டா அவங்க குடும்பம் சூப்பராக இருக்கும். இது சுவாதிக்கு உண்டானது. அடுத்தது அது ஹின்ஸ் நம்ம கையில் எடுக்கணும். இல்லை, நம்ம சொல்கிறதே இப்படி தானே சொல்கிறோம். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே, நன்மை தீமை சொல்லக்கூடாது, நன்மை மட்டும் சொல்லணுன்னு. அப்போ நன்மை மட்டும் எடுப்போம். அப்போ விசாகம், ஒரு விசாகத்தில் ஒருவர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கோவில் சார்ந்த பொறுப்பு, கோயில்களில் இருக்கக்கூடிய எடுத்துக்கட்டி செய்கிறது அல்லது கோயிலை நடத்துபவர்கள், இந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் அந்த விசாகத்துக்கு கிடைக்கும். இவங்க ஒரு வீட்டுக்கு குடி போயிச்சு, ஒரு தெருவுக்கு குடி போனாங்கன்னா அந்த தெருவில் இருக்கும் கோயிலை எடுத்துக்கட்டி செய்கிற அளவுக்கு இவர்களுடைய நிலைமை வந்துடும். அல்லது அந்த கோயிலை வழி நடத்தக்கூடிய செலவு வந்துடும். இல்லை அந்த கோயிலை வந்து பூஜை செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு இவர்களுக்கு கிடைக்கும். இது விசாகத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் நல்லதாக பொறுக்கி சொல்லுவோம். அடுத்தது அனுராதா, அதாவது அனுஷம். அனுஷத்தில் என்ன அப்படின்னா, இவர்கள் கலப்பு திருமணம் செய்தால் சிறப்பாக இருப்பார்கள். என்றைக்குமே அனுசத்தில் பிறந்துச்சுனாவே கலப்பு திருமணம் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்படைய செய்யும். அதனால் வந்து ஜென்ரலாகவே வந்து ஒரு கலப்பு திருமணத்திற்கான வாய்ப்பை உருவாக்கிக்காங்க. அது இன்னும் இருக்குது, அதனால தான் ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது அனுசத்தில் பொறுத்தவங்களுக்கு காற்றோட்டமான வீடு இருக்காது. அனுசத்தை பிறந்தளவு அவங்க என்ன தான் பண்ணாலும் ஜன்னல் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் செவ்வறு எழுப்பி ஊட்ட அடைச்சிருவாங்க. இது அனுசத்துக்கு உண்டானது. ஏனென்றால் அந்த காற்று, இதுக்கெல்லாம் காரணம் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். அனுசங்கிறது காற்றுக்கூடிய தன்மையில் பண விசிறி, பண ஓலை சம்மந்தப்பட்டு இதெல்லாம் எடுத்து வைக்கணும், எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தோம்னா அவர் பாட்டில் இன்றைக்கி நாள் முழுசும் பத்தாது, 10 நாளும் பத்தாது. அடுத்தது கேட்டை. இது கேட்டையில் என்ன பண்ணால், இவங்க வீட்டில் கணவன் மனைவி அம்மா அப்பா குடும்பத்தோடு நல்லா இருப்பாங்க. ஆனால் அங்கே ஒரு உடன்பிறப்புன்னு ஒன்று வரும், பிரச்சனையோட ஒரு உடன்பிறப்புன்னு வந்து இவர்கள் வீட்டை ரெண்டாக்கிடும். உண்மையாக இருக்குது, அதெல்லாம் நட்சத்திரத்தில் உண்மை தானே. அதுதான் உடன்பிறப்பு வந்து வீட்டை ரெண்டாக்கிடும். நல்லது சொல்ல விடுங்க, இவங்கதான் நல்லது சொல்லணும், நல்லது சொல்லணும். இது ஏன் அடுத்தது இதில் என்ன அப்படின்னா, புத்திரத்தால் தோஷம். என்றைக்குமே ஒரு கேட்டையில் பிறந்துச்சுன்னா புத்திரத்தால் தோஷம் உண்டு. இந்த கண்டிப்பாக ஒரு சில தோஷங்களை சந்திப்பார், அவ்வளோதான். அடுத்தது மூலம். இந்த மூலத்தில் ஒருவர் இருந்தாச்சுன்னா இயற்கையிலே அந்த வீட்டுக்குள்ள கோவிலினுடைய பதவி, தெய்வத்தினுடைய பதவி, தெய்வத்தை நடத்தக்கூடிய பதவி இயற்கையிலே அவர்களுக்கு தேடி வரும். இது மூல நட்சத்திரத்துக்குரியது. இல்லைன்னா
அந்த ஊர் நாட்டாமையோ இல்லை அந்த ஊர் கவுன்சிலராகவோ வந்துடுவான். நிறைய அடுத்தது பூராடம். பூராடம் ஒரு வீட்டில் ஒருவனுக்கு குழந்தை பிறக்குது, அது பூராட நட்சத்திரமாக வருது அப்படிங்கிறப்ப அவனுக்கு வேலையே இருக்காது. அது வரலும் பூராட நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்த உடனே வேலை கிடைக்கும். இது பூராட நட்சத்திரத்தினுடைய ஒரு செயல்பாடு. குழந்தை பூராட நட்சத்திரமாக இருந்தால் தந்தையினுடைய தொழிலோ வேலையோ சிறப்படையும். அப்போ ஒவ்வொன்றும் காலப்புருஷ தத்துவம், அதனுடைய பிறந்தது எல்லாமே. சரி, உத்திராடம் சொல்லத்துக்கு முன்னாடி பூராடம் சொல்லிட்டோம். உத்திராடம் அடுத்தது. இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த உத்திராடம் என்பது மருந்துக்கு கட்டுப்படாத ஒரு நோயாளி வீட்டில் இருந்து கொண்டே இருப்பார். அந்த வீட்டில் மருந்துக்கே கட்டுப்படாது, ஏதோ ஒன்று கடைசி சொல்லி இப்படியே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி விடுற அளவுக்கு ஒரு நோயாளி வீட்டில் இருப்பார். இது உத்திராடம். அடுத்து திரிவோணம். இந்த திரிவோணத்தில் பிறந்துச்சுனாவே இவர்கள் கும்பாபிஷேகம் செய்ய தகுதியானவர்களாக ஆகிவிடுறாங்க. ஏதோ ஒரு கும்பாபிஷேகம் செஞ்சாகணும், இல்லைன்னா கும்பாபிஷேகம் நடத்துகிற இடத்துல அதிகமாக போய் இருப்பாங்க. இந்த திரிவோணத்துக்கு அதுதான். அடிக்கடி பார்த்தீங்கன்னு வைங்க, இந்த புண்ணியாச்சனைக்கு போவாங்க, இல்லைன்னா புண்ணியாச்சனை செய்வாங்க. திருவோணத்தில் புண்ணியாச்சனை வீட்டுக்கு போய் புண்ணியாச்சனை செய்வாங்க. புதியதாக செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. அடுத்து இந்த அவிட்டம். இந்த அவிட்டம் தொழில் செஞ்சாங்கன்னா அவனுக்கு கீழே என்றைக்குமே அவிட்டம் தொழில் செஞ்சாங்கன்னா அவனுக்கு கீழே வேலையாட்கள் நிறையா இருப்பாங்க. வேலையாட்கள் நிறைய இருப்பாங்க. அதனால தான் இந்த அவிட்ட நட்சத்திரத்தின் ஒருத்தர் சூப்பர்வைசராக போடுவாங்க. இது இங்கே சமீபத்தில் இங்கே இருக்குது. நானே என்னுடைய கம்பெனியில் நிறையா பார்த்துருக்குறோம். அவனுக்கு அவிட்டத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா ஒழுங்காக வேலை செய்வானுங்க. என்னுடைய சூப்பர்வைசர்லாம் 16 பேர் வச்சான். என்னுடைய சூப்பர்வைசரு அவிட்ட நட்சத்திரம். 16 பேருமா அவன் என்ன சொல்கிறேன்னு கேட்பான். சின்ன பையனாக இருந்தால் கூட கேட்டுட்டு போயிடுவோம். எழுத்து பேசுகிறதுக்கே வழி இல்லாத இருப்போம். அதனால் அந்த அவிட்ட நட்சத்திரத்தை அடக்கும் தன்மை, சனியை அடக்கி ஆளும் தன்மை அவிட்டத்துக்கு உண்டு. அப்போ வேலையாட்களை அடைக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு உண்டு. இது நீங்கள் கிரகத்தையும் எடுத்துக்கணும். நான் சொல்கிறதுல நட்சத்திரமும் எடுத்துக்கணும், கிரகத்தையும் எடுத்துக்கணும். நட்சத்திர வாயிலாக சொல்லிட்டு போயிடுறேன்னு நினச்சிக்காதீங்க. அடுத்தது சதயம். இந்த சதயம், ஒரு வீட்டில் ஒரு குழந்தை சதயம் இருந்துச்சுன்னு வைங்க, அதை நாம் என்ன பண்ணுவோன்னா படுறான்னு போட்டு மிரட்டிக்கிட்டே இருப்போம். எல்லாம் பண்ணுவான், கேட்கவே மாட்டான். பரீட்சை நாளைக்கு காலையிலனா இன்றைக்கி படிச்சுட்டு போய் ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு வந்துடுவான். எப்படி எடுத்தாங்கிறது எவனுக்குமே புரியாது. ஸ்கூலில் இருக்கிறவனுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது, எவனுக்கும் புரியாது. ஆனால் அவன் அந்த காரியத்தை செஞ்சிருவான். இந்த சதயத்தை ஒன்றில் மட்டும் படிப்பு விஷயத்தில் அவனை கேர் பண்ணவே கூடாது. அதுவாக படித்து வளர்ந்துடும். எடுத்து பாருங்கள், உங்கள் வீட்டில் சதயம் இருந்துச்சுன்னா இயற்கையிலே கல்வி அறிவு அவர்களுக்கு அதிகம் இருக்கும். சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் அதுக்கு இருக்காது. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அதே சதயத்தில் யாரோ ஒரு குழந்தை பிறந்து விட்டால் ஒரு வருடத்தில் 365 நாள், அதாவது 360 நாள் தான், ஒரு வருடத்தில் அந்த வீட்டில் ஒரு கர்மம் உண்டு. அடுத்து இந்த பூரட்டாதி. இந்த பூரட்டாதியில் பிறந்துருச்சுன்னு வைங்க, அரசாங்கத்தால் மதிக்கக்கூடிய நபர்கள் யாரோ ஒருவர் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அரசாங்க வேலையிலோ அரசாங்க உயர் பதவியிலோ அல்லது அரசாங்கத்துக்கு அளவுக்கு மதிக்கப்படுபவர்களோ யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்திருப்பாங்க. கால்நடைகள் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த பூரட்டாதியில் கொஞ்சம் இருக்க, அதே நேரத்தில் பூரட்டாதியில் அவங்க வாதியில் வருவோம். பிறந்தது யார்? பூரட்டாதியில் பிறந்தவர் குபேரன். நல்லா காசு அள்ளி தருவாரா? பூரட்டாதியில் பிறந்துச்சுனாவே புதன் திசை வந்தோன்னா கடன் தான். புதன் திசை மட்டும் அவர்கள் வரக்கூடாது, வந்துச்சுன்னா கடன் தான். அது மட்டும் இல்லை, ஒரு பூரட்டாதியில் ஒரு ஆண் இருந்துச்சுனாவே பின்னாடி ஒரு பெண், அவனுக்கு முன்னாடி ஒரு பெண் இருக்கும். அந்த பெண் இவனை அவமானப்படுத்தி கொண்டே இருப்பாள். அதனால தான் பூரட்டாதியில் அக்கா மட்டும் இருக்கக்கூடாது.
பூரட்டாதியில் பிறந்துட்டு அக்கா இருந்துச்சுனாவே இவன் வாழ்க்கை ஒரு வழியாயிடும். அவமானப்பட்டே வாழ்க்கை வாழ்ந்துருவான். லாஜிக் வேணுமா? அதில் பிறந்தவன் ராவணன். அக்கா நாள் அவமானப்பட்டான், மூக்கறுக்கப்பட்டான். அவமானப்பட்டது குபேரன் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். நம்ம தமைக்கையால் அவமானப்பட நேரிடும். எடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. சொத்து பிரிக்கிறதுக்கு முதல் பிரச்சனையே அக்கா தான் இருக்கும். குபேரனுக்கு இன்னொன்று இருக்குது தெரியுங்களா? கெட்டது இருக்குது தெரியுமா? குபேரனுக்கு கெட்டது ஒன்று இருக்குது தெரியுமா? குபேரனுக்கு தோல் வியாதி உண்டு, வெண்குஷ்டம் அவருக்கு. அதெல்லாம் வந்து நாம் எடுத்துக்கணும். ஒன்றா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அப்போ எங்கள் தோல் வியாதியும் உண்டு. இதெல்லாம் நாம் எடுத்துக்கணும். தமக்கையால் அவமானம், தோல் வியாதி இதெல்லாம் இருக்குது. புதன் திசையில் கடன், நல்லதே சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. உத்திரட்டாதி முதல்ல ரொம்ப ரொம்ப சொல்லப்படுறது, உத்திரட்டாதியில் ஆண் பிறக்கக்கூடாது. உத்திரட்டாதிக்கு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, நானாக இருந்தாலும் சரி, அது எனக்காக இருந்தாலும் சரி, அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, உத்திரட்டாதிக்கு பெண் கொடுக்காதீங்க. பெண் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் சோம்பேறி, ரொம்ப ரொம்ப சோம்பேறி, சும்மா இருக்கிறேன்னு அர்த்தம். அது கல்யாணம் பண்ண அன்றைக்கி ராத்திரியே சும்மா இருந்துருவான். சோம்பேறித்தனம், எதையே எடுத்தாலும் தள்ளி போட்டுக்கொண்டே போகிறது. குழந்தை பேரா இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம், சும்மா இருக்கிறது தான் வேலை. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? உத்திரட்டாதிக்கு அவங்ககிட்ட போய் பேசுனா கண்டுபிடிச்சிருவோம், ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிருவோம். உத்திரட்டாதியனோட போய் பேசக்கூடாது. இவர்கள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? ரொம்ப களைச்சி போயிடுவாங்க. உத்திரட்டாதி ரொம்ப களைப்பு வரும். எப்படி களைப்பு வரும்னா, ரெஸ்ட் எடுத்தே களைச்சி போயிடுவாங்க. அதுக்கு பேர் தான் சும்மா இருக்கிறதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்ட்டே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு முடியாது. அவங்க என்னன்னா ஜென்ரலாகவே வந்து இந்த வாசனை பொருட்கள், வாசனை திரவங்கள், வாசனை பொருட்கள் மேலே நாட்டம் இருக்கும். இன்னொன்று, அந்த உத்திரட்டாதிக்கு ஒரு பெயர் உண்டு, ஆல் இண்டியா ரேடியோன்னு பேர். அதுக்கு உத்திரட்டாதிக்கு ஆல் இண்டியா ரேடியோ ஏன் சொன்னாங்கன்னா, அதனுடைய சின்னம் முரசு அறிவிச்சிடும். யாரேனும் சொன்னாங்கன்னா, ஒரு காரியத்தை சொல்கிறப்ப பல பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டுமென்றால், உங்கள் வியாபாரத்திற்கு விளம்பரம் கொடுக்க வேண்டுமென்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு கொடுங்க, விளம்பரம் வெகு சீக்கிரம் போயிடும். ஆல் இண்டியா ரேடியோ கெட்டதும்பிங்கள, ஆல் இண்டியா ரேடியோ கெட்டதும்பிங்க. ஆனால் இது எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா? ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு சரியான ஆள் உத்திரட்டாதி நட்சத்திரம் தான். அடுத்தது ரேவதி. வீட்டில் ஒருவர் மலட்டுத்தன்மையுடன் இருப்பார். குழந்தை வேறு தன்மை பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பார்கள். அடுத்தது தேன்கூடு கட்டும். வீட்டில் தேன்கூடு கட்டும் அல்லது குளவி கூடு அதிகமாக கட்டும். குலதெய்வ என்னைக்கு இவங்க குலதெய்வம் போயிட்டே இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு முறையும் குலதெய்வம் போகிறப்ப நல்ல அருள் கிடைக்கும். இவர்களுடைய செயல்பாடுகளே குலதெய்வத்துக்கு போகிறது தான். அவங்க வீடு நல்லா தான் இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் வீடு கூடு கட்டுக்கூடிய இருக்கும். அந்த பின்னாடி வந்து என்றைக்குமே ரேவதி நட்சத்திரத்தை வீடு பாருங்கள். அந்த வீட்டில் அவங்க பேரில் ரேவதி நட்சத்திரம் இருந்தாங்கன்னா ஒரு பக்கம் பூசாது இருப்பாங்க. கேட்டால் பக்கத்து இடத்துக்காரன் வந்து பூசணும் அப்படிம்பாங்க. ஒரு பக்கம் பூசாத இருப்பாங்க. இதெல்லாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு. ஓகே, இது வரலாம் அந்த ஒரு வீட்டினுடைய அமைப்பை நட்சத்திர வாயிலாக நாம் பார்த்தோம். இந்த வாய்ப்பை தந்த பூபதி ராஜா அவர்களுக்கும் தலைமையேற்று நடத்தியிருக்க நமது குருஜி ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை பாராட்டி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இடி இடித்து மின்னல்தான் பார்த்துருக்கோம். அந்த இடி மின்னல் தான் ஜொலிச்சது. இங்கே வந்து இப்போது நட்சத்திரம் அதுபோல் ஜொலித்தார். ஒவ்வொரு 27 நட்சத்திரங்களுடைய பாங்கு என்ன,
அவன் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எப்படி வீடு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். ஒரு சில நட்சத்திரங்களுக்கு சாதகமாக சொன்னார், ஒரு சில நட்சத்திரங்களுக்கு பாதகமாக சொன்னார். என்ன காரணம்னு தெரியல. அந்த நட்சத்திரக்காரர்கள் வேண்டியவங்களா இருப்பாங்களேன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் கூட இது நாள் வரைக்கும் சொல்லாத விஷயங்களை, நட்சத்திரத்தில் உள்ள விஷயங்களை சொன்னார். அவர் வந்து இந்த குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கத்தின் சார்பித்தில் வந்து 119வது கருத்தரங்கில் கலந்து நட்சத்திர நாயகன் முதலாளி என்று அழைக்கப்படக்கூடிய நட்சத்திர நாயகன் வந்து இதில் கலந்து கொண்டு சிறப்பித்து பேசினதை வாழ்த்தி வரவேற்று அவருக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிறோம். அனைத்து ஜோதிட நல்லுள்ளங்களும் அருகில் வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு கரகோஷம் கொடுங்க.